ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோகுலம் ஃபிஷர்மேன் பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் தெரியுதுல, கந்த விலாஸ்னு ஒரு சிக்னல் போட்டு அந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும். அந்த லெஃப்ட்டு தான் உங்களுக்கு வந்து கோகுலம் போகிறது. ரைட்டு போனீங்கன்னா கேளம்பாக்கம் போய் அந்த பக்கம் தாம்பரம் ரூட்டில் போகலாம். நம்ம லெஃப்ட் எடுத்துக்கிறோம். அது பாருங்கள், நேராக போயிட்டே இருக்கணும். மாதா பிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அப்படியே என்ட்ரன்ஸில் வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் முட்டுற ரோட்டில் போனீங்கன்னா ஒரு தர்கா வரும். தர்காவில் லெஃப்ட் எடுத்து போய் முட்டுற இடத்துல ரைட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும். நிறைய ரூட்டில் போகலாம். உங்களுக்கு தர்காவுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் எடுத்து போனாலும் போகலாம். சில டைம் தர்கா ரோடு ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்படியே டர்ன் பண்ணுறோம். பாருங்க, கோகுலம் ஊர் வரப்போகுது. உங்களுக்கு வந்து சாயந்தரம் நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சிலே வந்து மீன்கள்லாம் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அந்த மீனில் பார்த்தீங்கன்னா கூர் போட்டு விற்பாங்க, கிலோ கணக்கில் விற்பாங்க. கொஞ்சம் மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்று கூலி இறக்கு கூலி எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக பிடிச்சிட்டு வந்து அங்கனே விற்கிறதுனால அவங்க மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியான விலையில் அடித்து பேசி வாங்கலாம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பிரத்யேகமாக பஸ் ஸ்டாண்டெல்லாம் கிடையாது கோகுலத்தில். அப்படியே பஸ்ஸு திரும்பி வந்து இங்கே ரோட்டில் தான் நிற்கும். நீங்கள் பஸ்ஸில் வரவங்க நேராக இங்கே கோகுலம் வரைக்குமே வந்துடலாம். பீச்சு பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி போயிடலாம். டைரக்ட் பஸ் இல்லைனாலும் நீங்கள் மாறி போயிடலாம். கோகுலத்தில் இந்த தர்காவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. முஸ்லீம் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே தொழுதுட்டு போவாங்க, அடிக்கடி வரவும் செய்வாங்க. ஸோ அந்த தர்கா தெருவில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்க, இந்த கடையெல்லாம் இருக்கும், எல்லா கடையும் இருக்கும். ஹோட்டல்ஸ் இருக்கும், செருப்பு கடை, துணி கடை, பிரியாணி, எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். நேராக போனீங்கன்னா அந்த முற்றுறது தர்கா தான். அந்த தர்காலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா பீச்சுக்கு போகிற ரூட் வந்துடும். இந்த தர்காவில் தமிழ் ஆட்களும் வந்து மந்திரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுவாங்க. முஸ்லீம் தர்கா இதை சுற்றி அந்த கோயில் சம்மந்தமான பொருட்கள், ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் முஸ்லீம்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ஐட்டங்கள்லாம் சுற்றி இருக்கும். அங்கே அழகு அதிகமாக தர்காவுக்கு வரனால அங்கே உள்ள மக்கள் ஏதாவது வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம்ல, அங்கேருந்து நடந்து தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப தூரம் இருக்காது. கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அங்கே ஷேர் ஆட்டோலாம் நிற்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் கேட்பாங்க. அதில் வந்து கூட நீங்கள் ஃபேமிலி, குழந்தைகள், முடியாதவங்க இருந்தால் அந்த மாதிரி வந்துடலாம். இங்கே நிறையா ரூம்ஸும் இருக்கும், ஹோட்டல் ரூம்ஸு. சில பேர்லாம் இந்த பேச்சுலர்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்து நைட் டைமில் அந்த அழகை பார்க்கணுன்னா பீச்சு பார்த்த மாதிரி நிறையா ரூம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நைட்டு, சனிக்கிழமை நைட்டு வந்து இருந்துட்டு சண்டே ஈவினிங் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் நிறைய பேர் போவாங்க. பேச்சுலர்ஸ் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர், இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம இந்த கடைசியில் வந்து ரைடு திரும்பலாம். லெஃப்ட்லேருந்து வழியாகவும் வரலாம், இந்த சைடும் வரலாம். வாங்க. நேராக போனால் அந்த மார்க்கெட் ஏரியா, ஃப்ரைட் ஃபிஷ்ஷு, நண்டு, மீன் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம லெஃப்டில் போய் பார்க்கிங்கில் விட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என்ன பாருங்கள், இந்த மாதிரி சீசா ராட்டனம் இதெல்லாம் இருக்குது. கோவளம் பீச்சு அந்த தமிழ்நாடு டூரிசம் டெவலப் பண்ணாத போது இந்த கோவளம் பீச்சுக்கு தான் எல்லோரும் வருவாங்க. இந்த பீச்சு தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ தான் அந்த பீச்சும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த கல்பாலத்தில் மேலே போகும்போது குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இடறி விழுந்துட்டாங்கன்னா மண்டையில் அடிப்படவோ கை காலில் அடிப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடையில உதறு பள்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டெல்லாம் நிறுத்திருக்குல்ல, அங்கே தான் மீன் மார்க்கெட் மாதிரி வச்சு விற்பாங்க. லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக போட்டு நிறுத்திருக்கோம். அப்படியே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் கார் நிறுத்தினதுலேருந்து உள்ளே போனோம். அப்படியே உங்களுக்கு ஊர் மாதிரி கரை ஓரமாகவே போயிட்டுருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, தனியாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும். இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆழம் ரொம்ப இருக்காது. நீங்கள் மெரினா பெசன் நகர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு ஆழம் இருக்கும். அதனால் அலை அடிச்சிச்சுன்னா டக்குன்னு இழுத்துட்டு போயிடும், உள்ளே போயிடுவாங்க. அங்கே குளிக்கிறதுக்கு தடை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் தாராளமாக குழந்தைங்க விளையாடலாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு முக்கிய அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். சேஃப்டியான பகுதி உங்களுக்கு ஒரு பீச்சோரமாக விளையாடணும் எந்த பயமும் இல்லாமல் அப்படின்னா இந்த பகுதிக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த பாருங்கள், வழியிலேயே மீன் விற்கிறாங்க. யார் வேணாலும் இங்கே மீன் விற்கலாம். இண்டிவிஜுவலாக வாங்குறவங்க வாங்கலாம். அந்த பகுதியில் உள்ளவங்க அந்த மார்க்கெட் மாதிரி மொத்தமாக கூறு போட்டு விற்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தனியாக பீச் ஓரமாக உள்ளவங்களுக்கு கவர் பண்ணி வாங்கி விற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே டீப்பாக உள்ளே போயிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த பக்கம் போனால் உங்களுக்கு அந்த குட்டி குட்டி பெரிய பாறைகள்லாம் போட்டு அதில் அலை அடித்து அந்த அலை மோதுகிற காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பாறைங்க மேலே அடித்து அந்த தெரிக்கும் போது அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த பகுதியை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த பார்த்திங்களா, அங்கே இந்த பாறைகள் இருக்குல்ல, அந்த பாறை திட்டுகள்லாம் மேலே ஏறி நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா அந்த அலை அடித்து அப்படி தெரிக்கும் போது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்களும் அங்கே போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க கூட ஜாலியாக அலையை பார்த்து ரசித்தோம். அப்படியே ரைட் சைடு திரும்பி நாங்கள் அப்படியே சரி அந்த பஜார் பகுதிக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்களுக்கான எல்லா இதுவுமே இருக்கும். ஃபேமிலி குழந்தைங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரும்போது நீங்கள் ஒரு சாயந்தரம் நேரத்தில் வரும்போது இந்த பகுதி பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குழந்தைங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் மீன் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கடல் சீற்றமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு மீன்கள் நிறைய பேர் போட்டுக்கு போய் பிடிக்கல. ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மீனும் இருக்கும். நண்டு, வஞ்சரம் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்களும் இவங்கள்ட்ட இருக்கும். கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இறால், நண்டு, வஞ்சரம்லாம் கூடவே பார்த்திங்கன்னா வெளியில் 800 900 விற்கிறாங்கன்னா இங்கே ஒரு 500 600 அந்த மாதிரி வாங்கலாம். இந்த பாருங்கள், இந்த வளையத்தில் பொம்மை மேலே போட்டு இந்த இதை கலெக்ட் பண்ணுறது, அதை நாங்களும் ட்ரை பண்ணோம். பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க. ஒரு முறையும் வருவோம். ஆனால் எதுவுமே ரொம்ப பெருசாக போட்டு இது பண்ண முடியாது. அது 10 வளையம் 50 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்கள் போடுறது உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நானே என் பையன் எல்லோரும் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு பொம்மை ஒன்று கொடுத்துட்டாங்க. சாய்பாபா மாதிரி இருக்கிறத அப்படியே நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஒன்றும் விழுவல. பலூன் சுடுறத பசங்க ஆசைப்பட்டாங்க. அதனால் கொஞ்சம் அடுத்த முறை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு வளையம் போட்டுட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஒரு தாஜ்மஹால் ஒன்று இருந்துச்சு, அதை போடுன்ட்டு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். கடைசியில் நம்மளால் ஒன்றுமே
போட முடியல. அதுக்கப்புறம் அவரே பார்த்து ஃப்ரீயாக ஒரு பொம்மை ஒன்று கொடுத்து பசங்களை சமாதானப்படுத்திட்டாரு. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டுருந்தோம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த தரையில் போட்டு எல்லா விளையாட்டு பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மீன் கடை தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மசாலாலாம் தடவி ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணுமோ அதை கையில் காமிச்சோம்னா அழகாக எண்ணெயில் போட்டு சுட சுட உங்களுக்கு பொரிச்சு கொடுத்தாங்கன்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு வந்துட்டுருந்தோம். ரைட் சைடு உங்களுக்கு மீன் கடை வந்து ஆப்ஷன் தான் அப்படின்னு கிடையாது. 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லாகவே நிறைய கடைங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு கடை கூட்டமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மீன் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கடையில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக உட்காந்து பார்க்குற மாதிரி, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு சேரு எல்லாமே போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள், சேர் பாருங்கள், ஒரு 10 பேர் வந்தால் கூட உட்காந்து அட்டன் டைமில் சாப்பிட்ற மாதிரி. இந்த பாருங்கள், இப்போ தரையில் போட்டு விற்கிற ஐட்டம்லாமே கூட ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கையில் போட்டுக்கிறது ரிங்கு இந்த மாதிரியான ஐட்டம் இருக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்கள், ஜூஸு, ஐஸ்கிரீமு, டீ, காஃபி இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே நடக்க முடியாது, வீட்டிலே ரொம்ப விளாண்டாச்சு அப்படின்னா அந்த பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பகுதிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ரூம் எடுத்துருந்தால் ரூமுக்கு போகலாம், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி போகலாம். இப்போ நம்ம பார்க்கிங் வந்தாச்சு. இந்த பாருங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் கூட இருக்குது. இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் சாமி கும்பிட்ணும், மற்ற நாளில் திறந்துருக்க நாளில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் ஃபேமிலியோடு குளிக்கவோ என்ஜாய் பண்ணவோ போகலாம். இந்த ரோடு பார்க்குறீங்களா, இது வந்து அப்படியே அந்த எண்டு வரைக்கும் போகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இதில் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவசியாக கூட்டம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ இந்த பகுதி இதோடு முடிஞ்சிருச்சு. வேறு ஒரு நல்ல பகுதியோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாருங்கள், இந்த சீசா இதெல்லாம் வந்து மற்ற நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கூட்டம் சீசன் இல்லாதனால ஒன்றும் சும்மா ஓட விட்டால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க.